இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். இந்த அரிசியில் இது வரைக்கும் நான் பிரியாணியே செஞ்சதில்லை. இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே. அப்படி என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா, புல்லட் அரிசி, ஏற்கனவே பாஸ்மதி அரிசி, அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி, இது ரெண்டுலேயும் மட்டும் தான் பிரியாணி செஞ்சுருக்கேன். அந்த அரிசியை விட இது ரேட்டும் கம்மி, டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இருந்தது. அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 2-3 தரம், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, பிரியாணி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து இதிலே ஊற்றி வச்சுட்டேன். அதிலே ஊறி நம்ம அந்த தண்ணி ஊற்றி பிரியாணி செய்யும் போது அதனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் தண்ணி அதிலே ஊற்றி வச்சுட்டேன். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய் இது ரெண்டுமே சரிசமமாக சேர்த்துட்டேன். நெய் பனிக்கிறதுக்கும் கெட்டியாயிடுச்சு. நல்லா உருகுனதுக்கப்புறம் முழு மசாலாவை போட்டு தாளிச்சிட்டு கூடவே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஒன்று அரைச்சி சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனிப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதிலேயே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரிசியில் ஊற்றி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் லெமன் ஜூஸ் எதுவுமே சேர்க்கல. தயிர், தக்காளி இதனோட புளிப்பே கரெக்டாக இருந்ததுனால லெமன் ஜூஸ் எதுவும் சேர்க்கல. இந்தளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா மேலே புதினா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டோமா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.